சமூக ரீதியான அடக்குமுறை, அரசியல் ரீதியான அடக்குமுறைகள் என்பதை பார்க்கிறோம். குடும்ப ரீதியான அடக்குமுறை கணவனால், பிள்ளைகளால், கணவனின் தாய் தந்தையரால், தனது சொந்த தாய் தந்தையரால், அவர்களின் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்காக வேலை செய்கின்ற ஒரு இணையவழி துஷ்பிரயோகங்கள், இணையவழி அச்சுறுத்தல்கள், போக்குவரத்தில் இடம்பெறுகின்ற அச்சுறுத்தல்கள், அரசியல் ரீதியாக பெண்கள் எவ்வாறு துன்புறுத்தப்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அரசாங்க ரீதியால் ஒரு அரசியல் பிரதிநிதியாக ஒரு பெண் அங்கே செயற்பட முன்வரும் போது ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தற்போது எங்களுடைய நாட்டிலே பெண்களுக்காக இருக்கின்ற சட்டம், பெண்களுக்கான பாதுகாப்பு, இவை தொடர்பாக உரையாடுவதற்கு வடக்கு கிழக்கு பெண்கள் அமைப்பில் கம்சிகா ராஜ்குமார் அவர்களைத்தான் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கின்றேன். உண்மையிலே இந்த பெண்கள் அமைப்பில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக நீங்கள் வகிக்கிறீங்க. முதலாவது கேள்வியை நான் இதிலிருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய இந்த அமைப்பு எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? எவ்வளவு காலம் இயங்கி கொண்டு இருக்கிறீங்க? எமது அமைப்பு 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற பெண்களின் 8 மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பெண்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு தன்னார்வமான அமைப்பு. வடக்கு கிழக்கு வாழ்கின்ற எமது பெண்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிர்நோக்குகின்ற அடக்குமுறைகள், சவால்களுக்கு எதிராக அவர்கள் எவ்வாறு துணிந்து போராட வேண்டும், அவர்களுக்கு எத்தகைய வழியில் அவர்கள் தங்களது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக போராட வேண்டும் என்கிற வழியில் அவர்களோடு சேர்ந்து வெளிப்படுத்துகிற ஒரு அமைப்பாக நாங்கள் இயங்கி வருகின்றோம். இன, மதம், மொழி தாண்டி, வடக்கு கிழக்கையும் தாண்டி இலங்கை பெண்கள் என்கின்ற அடிப்படையில் எங்கு பெண்கள், சிறு பிள்ளைகளுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள், பாதிப்புகள் இடம்பெறுகின்றதோ அங்கு அவர்களுக்கு நியாயமான முறையில் குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். உண்மையிலே இப்போ எங்களுடைய நாட்டை மட்டுமில்லை, உலக நாடுகளே எடுத்துக்கொண்டீங்கன்னா பெண்களுக்காகவும் சிறுவர்களுக்கான இந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகளாக இருக்கட்டும், பாதுகாப்பின்மையாக இருக்கட்டும், நீண்டு கொண்டே போகின்றது. இப்போ அண்மையில் நீங்கள் அனுராதபுரத்தில் சிறுமிக்கு நடந்த அந்த கொடூரம் சம்பவம் தொடர்பாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தீங்க. உண்மையிலே இந்த போராட்டத்துக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர் சொல்லியிருந்தார், இந்த நாட்டில் பௌத்த பிக்குகளை எவ்வாறு நாங்கள் கைவிலங்குகள் இட்டு அவர்களை அரசு செய்வது என்று கேட்டிருந்தார். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிக்குகளின் கைகளில் விலங்குகளை மாட்டுவது என்பது அதை பார்ப்பதற்கு சகிக்கக்கூடாத ஒரு சம்பவமாக அவர் அங்கே கூறியிருக்கின்றார். அவர் அங்கு எனது பார்வையில் அவர் 2 விடயங்களை மனதில் வைத்து கூறியிருக்க வேண்டும் என நான் யோசிக்கின்றேன். ஒரு பௌத்த மதம், பௌத்த தர்மம் நிலையோங்கி இருக்கின்ற ஒரு நாட்டில் பௌத்த மதகுருக்களே இத்தகைய ஒரு அநியாயத்தில் ஈடுபட்டு அவர்கள் கைவிலங்கிடப்பட்டு அழைத்து செல்வது என்பது ஒரு பௌத்த நாட்டிற்கு அழகல்ல என்ற அடிப்படையில் ஒரு பௌத்த குடிமகனாக அதை பார்ப்பதற்கு அவருக்கு அதை பொறுக்க முடியவில்லை என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பௌத்தர் அப்படி தண்டிக்கப்படக்கூடாது என்கின்ற தோரணையிலும் சொல்லியிருக்கலாம். ஒரு பொறுப்புமிக்க ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்ற அவர் இத்தகைய கருத்தை எந்த மனநிலையில் அந்த இடத்தில் சொல்லியிருப்பார் என்பதை அவர்தான் அறிவர். ஆனாலும் ஒரு பொறுப்புமிக்க பிரஜை என்கின்ற அவர் ஒரு குற்றவாளியை காப்பாற்றும் நோக்கில் அந்த கருத்தை சொல்லியிருப்பது என்பது மிகவும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிகவும் ஒரு வேதனை அளிக்கின்ற ஒரு விடயம். உண்மையிலே இந்த தேரர் இவர் இந்த அந்த பெண்ணுக்காக, அந்த சிறுமிக்காக பாலியல் தொந்தரவு கொடுத்த விடயமாக இருக்கட்டும், இது சார்ந்து விசாரணைகள் இப்போ போய்கொண்டு இருக்கு. அது சார்ந்து நாங்கள் எந்த விடயமே நாங்கள் இதுதான் முடிவென்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு நீதிமன்றத்தினூடாக போய்கொண்டிருக்கிற சார்பாக உண்மையிலே அவர் இவ்வாறு ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கார் என்று சொல்றது. நாட்டினுடைய சட்டம் என்பது பௌத்த மதத்துக்குத்தானா முன் கொடுக்குது என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நாட்டின் சட்டங்களும் சட்ட அமுலாக்கங்களும் சட்டம் தொடர்பான சட்ட உருவாக்கத்திலும் கூட பௌத்த மதத்தின் ஆதிக்கம் என்பது இலங்கை சுதந்திரமடைந்த காலப்பகுதியிலே இருந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதியாக இருந்த SWRD பண்டாரநாயக்கா அவர்களின் காலத்தில் இருந்து இற்றை வரைக்கும் அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற சட்ட உருவாக்கம் மற்றும் அமுலாக்கத்தில் பௌத்த மதத்தின் செல்வாக்கு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மறுக்க முடியாமல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்குது.
இப்போது நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டமானது பௌத்த மதத்திற்கோ சிங்கள இனத்திற்கோ எதிரானது அல்ல. ஒரு சிறுமி, ஒரு 13 வயது சிறுமி ஒருவர் தனது வாழ்க்கையில் அவருக்கு இத்தகைய ஒரு அநியாயம் நடக்கின்றது என்பதே உணர முடியாத வயதில் அவருக்கு இப்படி ஒரு அநியாயம், அதுவும் இலங்கையின் பௌத்த தர்மத்தால் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இலங்கை குடிமகனாக, ஒரு இலங்கை குடிமகளாகத்தான் நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோமே ஒழிய நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்து மதத்தவர், பௌத்த மதத்தவரை எதிர்க்கிறோம் என்பதன் அர்த்தம் இந்த போராட்டத்தினுடையது அல்ல. நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் வடமாகாணத்தில் இருந்தாலும் தமிழ் பேசினாலும் இந்த எதிர்ப்பும் இதுக்கான எங்கள் போராட்டமும் ஒரு பாதிக்கப்பட்ட சிறுமிக்காக மட்டுமே, ஒரு பௌத்த தேரருக்கோ சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கோ எதிரானது அல்ல. உண்மையிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அன்று தொடக்கம் இன்று வரையும் போராட்டங்கள் என்பது நீடித்து கொண்டுதான் இருக்குது. அதுவும் இந்த சிறுமிக்கான போராட்டம் அனுராதபுரத்தில் இடம்பெற்றது, வவுனியாவில் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த காயத்து கொண்டிருக்க இந்த தினத்திலே கண்டியிலே ஒரு பிக்கு, ஒரு தேரர் ஒரு சிறுமிக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த பாலியல், இந்த காவி உடை அணிந்த மதகுருமார் என்பவர்கள் இந்த எங்களுடைய நாட்டிலும் சரி எங்களுடைய மக்களுக்கும் சரி நல்ல போதனைகளை வழங்குபவர்கள். ஒரு மனிதன் தவறான வழிக்கு செல்கின்றார்கள் என அவரை சரியாக வழிநடத்துபவர்கள். அவர்களே இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடும் போது மக்களுடைய மனநிலையானது எவ்வாறு செல்லும்? பௌத்த மதத்தை பொறுத்த வரையில் இன்று இந்த சிறுமி விவகாரம் தொடர்பாக பெரும்பான்மையாக குரல் கொடுக்கின்ற பெரும்பான்மை பௌத்தர்கள், அவர்கள் இந்த பௌத்த பேரினவாதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் முறையான பௌத்த மதத்தை பின்பற்றி புத்தரின் கொள்கைகளை பின்பற்றுகின்ற பௌத்தர்கள். ஆனால் இத்தகைய பௌத்தர்களை பௌத்த மதத்திலிருந்தும் பௌத்த துறவரத்திலிருந்தும் அகற்ற வேண்டும் என்பது சரியான முறையில் அந்த துறவரத்திற்குள் வந்து அதை பின்பற்றுகின்ற தேரர்களுடைய கருத்து. சோபித தேரர் குறிப்பிட்டிருந்தார், பிக்குவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பௌத்த மதத்தின் பெயரை கெடுக்கின்ற ஒரு ஆளாக இருந்து அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது அவர் துறவரத்திலிருந்தே முற்றாக நீக்க வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். அதே நேரம் கசப்ப தேரரும் ஞானசார தேரரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள், பௌத்தர்களுக்கு எதிராக எந்த சட்டமும் இயற்றப்படக்கூடாது, அவர்களை எதிர்த்து கேள்விகள் கேட்கக்கூடாது, அவர்களும் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றனர். ஞானசார தேரரின் கருத்தை நாம் இங்கு ஒரு முக்கியமான கருத்தாகவோ அல்லது ஒரு பாரதூரமான கருத்தாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே ஞானசார தேரர் இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களது மதத்திற்கு எதிரான மோசமான கருத்துக்களையும் அவர்களது வாழ்வியலுக்கு எதிரான மோசமான கருத்துக்களையும் தெரிவித்த ஒரு நபர். அத்தகைய எந்த விதமான நடுநிலைவாதத்தையும் பேணாத ஒரு சந்தர்ப்பவாத ஒரு தேரரின் கருத்துக்களை நாங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. உண்மையான பௌத்தனாய் வாழ்ந்து உண்மையான பௌத்த மதத்தை பின்பற்றுகின்ற ஏராளமான பௌத்த மதத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சிறுமிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் மேற்கொண்ட போராட்டத்திற்கு சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் சரி நேரடியாகவும் சரி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், அவர்களின் சிங்கள மொழியிலான பின்னூட்டங்களை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற போது வடக்கில் இருந்து ஒரு பெண்களின் அலை வீசி இருக்கிறது, எங்கள் தெற்கில் இருந்த பெண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வடக்கில் இருக்கும் பெண்கள் உண்மையான முதுகெலும்புள்ள பெண்கள், உண்மையான பௌத்தர்கள் எங்கே, ஒரு இந்து தமிழ் மக்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் அதை சரியாய் புரிந்து கொள்கிறார்கள். இனவாத அரசியல் புரிபவர்கள், சந்தர்ப்பவாத அரசியல் புரிபவர்கள், அரைகுறை பௌத்தத்தை பின்பற்றுவர்கள் தான் இந்த தேரர்களுக்கான ஆதரவை கொடுத்து கொண்டு எங்களது போராட்டங்களை இன ரீதியாக விமர்சித்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று பார்க்க போனால், நீங்கள் உங்களுக்கு பெரும்பான்மையின சிங்கள சகோதரர்கள் அல்லது சிங்கள நண்பர்கள், உங்கள் உறவினர்களின் தெரிந்தவர்கள் இருந்தால் நீங்கள் உரையாடி பாருங்கள். அந்த சமூகத்திடையே ஆரோக்கியமான கருத்து காணப்படுகிறது. அது ஜனாதிபதியாக இருக்கட்டும் சரி, பௌத்த தேரராக இருக்கட்டும் சரி, விகாராதிபதியாக இருந்தால் கூட அவர் எங்களோட பௌத்த மதத்திற்கு கேடு, அவரை நீக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். சமூக ஊடகத்தில் பிரபலியமாக வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கின்ற கசப்ப தேரர், ஞானசார தேரர்கள் போன்றவர்களின் கருத்துக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் பௌத்த மதத்தை நாங்கள் குறைவாக எடை போடுவதோ அல்லது அவர்களின் கருத்துக்களை வைத்துக்கொண்டு எங்களது போராட்டத்தை நாங்கள் குறைத்து கொள்வதோ என்பது அது பொருத்தமற்ற காரியம். உண்மையிலே தற்போது எங்களுடைய நாட்டிலே சிறுவர்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் இருக்கின்ற பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குமுறைகள் எப்படி இருக்கின்றது? உண்மையிலே இதை இன்னுமே கடுமையான சட்டங்களை கொண்டு வரலாம், அமுல்படுத்தலாம் என்றால் என்ன செய்யலாம்? நாங்கள் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு வடக்கு கிழக்கை மையப்படுத்தி 8 மாவட்டங்களை
பிரதிநிதித்துவப்படுத்தி வேலை செய்தாலும் கூட இலங்கை பெண்கள் என்ற அடிப்படையில் பொதுவாக இலங்கையில் வாழ்கின்ற பெண்கள் எவ்வாறான அடக்குமுறைகளையும் பாதிப்புகளையும் எதிர்நோக்குகிறார்கள் என்றதை நாங்கள் 3 கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். குடும்ப ரீதியான அடக்குமுறை, சமூக ரீதியான அடக்குமுறை, அரசியல் ரீதியான அடக்குமுறைகள் என்பதை பார்க்கிறோம். குடும்ப ரீதியான அடக்குமுறை, வடக்கிலே வாழ்கின்ற ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் ஒரு உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார். கணவனால், பிள்ளைகளால், கணவனின் தாய் தந்தையரால், தனது சொந்த தாய் தந்தையரால், அவர்களின் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்காக வேலை செய்கின்ற ஒரு உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாக்க ஒரு நபராக அந்த பெண் காணப்படுது. அதே நிலைமை வடக்கில் உள்ள ஒரு பெண்ணிற்கும் இருக்குது, தெற்கில் உள்ள ஒரு பெண்ணுக்கும் இருக்கு. அதே மாதிரி இங்க நடக்கிற இணையவழி துஷ்பிரயோகங்கள், இணையவழி அச்சுறுத்தல்கள், போக்குவரத்தில் இடம்பெறுகின்ற அச்சுறுத்தல்கள், திருட்டுக்கள், மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் போன்றவற்றை வடக்கில் வாழ்கின்ற பெண்களும் எதிர்கொள்கிறார்கள், தெற்கில் வாழ்கின்ற பெண்களும் எதிர்கொள்கிறார். அதே போல சமூக ரீதியான அடக்குமுறை என பார்க்கின்ற போது வேலைத்தலங்கள், பொது இடங்கள், பாடசாலைகள், அவ்வாறான இடங்களிலே ஆண் பெண் என்ற ரீதியில் வேறுபிரித்து பார்ப்பது, அவர்களின் ஊதியம் தொடக்கம், அவர்களின் வேலை நாட்கள் தொடக்கம், அவர்களது நிறம், உடை, அவர்களது வசதி, அவர்களது வாய்ப்புகள் அடிப்படைகளில் ஒவ்வொரு வகையிலும் அந்த பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அரசியல் ரீதியாக பெண்கள் எவ்வாறு துன்புறுத்தப்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அரசாங்க ரீதியால் ஒரு அரசியல் பிரதிநிதியாக ஒரு பெண் அங்கே செயற்பட முன்வரும் போது அவ ஏனைய ஆண்களால் கருத்து ரீதியான தாக்கங்களுக்கு உள்ளாகி தன் அரசியல் பயணத்தை பாதியிலேயே விட்டுட்டு போறதான நிலைமைகள் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு அரசியலில் ஒரு படித்த பெண், ஒரு பிரபலியமாக இருக்கின்ற ஒரு பெண்ணோ எவராக இருக்கட்டும், ஒரு அரசியலில் வரும்போது அரசியல் தொடர்பான அவரது பங்களிப்போ, அவரது ஆர்வமோ, அவரது கல்வி புலமோ அங்கு கணக்கில் கொள்ளப்படுவதில்லை. அவரது உருவக்கேலிகள், அவரது நடத்தை ரீதியான அவரது குடும்பம், அவரது பாடசாலை என்கின்ற ஒரு அரசியலில் பயணிப்பதற்கு ஒரு நபருக்கு எந்த விடயங்கள் தேவையோ அதை தவிர்த்து ஏனைய விடயங்களை கருத்தில் கொண்டு அந்த பெண்ணை அவர்கள் விமர்சிக்கிறார்கள். குறிப்பாக வடக்கில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது மிகவும் போதியதானதாக இல்லை. அதற்கு வருகின்ற பெண்களும் எதிர்ப்புகளுக்கு எதிர்த்து நின்று போராடுவதற்கு கொஞ்சம் அவர்கள் பயந்தவர்களாக காணப்பட்டு பின்வாங்குகிறார்கள். சில இடங்களில் பெண் பிரதிநிதித்துவத்துக்காக மட்டுமே அவர்கள் அந்த இடத்தில் சும்மா காட்டப்படுகிறார்களோ என்கின்ற நிலை காணப்படுகின்றது. அச்சுறுத்தல்கள், பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள், பாதிப்புகள் என்பன பொதுவாக சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் நடந்தாலும் இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற இந்த அரசியல் ரீதியான, சமூக ரீதியான, குடும்ப ரீதியான இந்த 3 விடயங்களையும் நாங்கள் அடிப்படையிலிருந்து சரி செஞ்சு கொண்டு வரும்போது இந்த துஷ்பிரயோகங்கள் இடம்பெறாது என்பது இந்த தனிப்பட்ட கருத்து. அதை எவ்வாறு நாங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளை ஒரு தந்தையாக இருக்கிறவர்கள் அந்த குடும்பத்தில் பெண்களை சரியாக நடத்தும் போது, அவர்களது பிள்ளைகளுக்கு பெண்களை எவ்வாறு நடத்தணும் என்று சொல்லி கொடுக்கும் போது அந்த ஆண் பிள்ளைகள் வெளியே போய் இன்னொரு பெண்களுக்கு பாதிப்புகளை செய்ய மாட்டார்கள். ஒரு 2 சகோதரியோட ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் பிள்ளை இன்னொரு பெண் பிள்ளைக்கு போய் அவர் இணையவழி அச்சுறுத்தல்கள், இணையவழி துஷ்பிரயோகங்களை செய்ய மாட்டார். ஏன்? அவருக்கு சகோதரிகள் இருக்கு, அப்ப பெண் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யக்கூடாதுன்றதை அவங்களோட வீட்டுல சொல்லி கொடுத்துரு. அப்ப நாங்கள் இந்த அடிப்படையில நாங்கள் சரி செய்ய வேண்டிய விடயங்களை நாங்கள் சரி செய்யணும். இன்றைக்கு ஸ்கூலுக்கு போய் ஒரு டீச்சரை நிர்வாணமா போட்டோ எடுக்கிற ஒரு படியனோ, அல்லது நிர்வாணமா சுவர்ல வரைகிற ஒரு படியன், அல்லது கவிதை எழுதுகிற படியனா இருக்கட்டும், டியூஷன்ல படிக்கிற இன்னொரு பிள்ளைய தவறா வீடியோ எடுக்கிற படியன் எல்லாம் யார்? அவர் ஒரு குடும்பத்தின் மகன் தானே. அவர் விண்வெளியிலிருந்து வரவில்லை, தெருவிலிருந்து வரவில்லை. அப்போ இந்த குடும்ப கட்டமைப்புகளில் இருக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த குடும்பத்தில் அடிப்படைகளை சரி செய்து வருகின்ற பொழுது நாங்கள் இந்த துஷ்பிரயோகங்களை தடுக்க முடியும். பெண்கள் என்ற அடிப்படையில் பெண்கள் கூட்டாக வேலை செய்கின்ற நாங்கள் அரச ரீதியான அடக்குமுறைகளை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்ற இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற போது அரச புலனாய்வாளர்களால் பின்தொடரப்படுகின்ற நிலைமை, ஒரு பெண்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் போது, ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் போது நேரடியாக அரச புலனாய்வாளர்கள் தங்களோட புகைப்பட கருவியில போட்டோ எடுக்கிறார்கள். அப்போ ஒரு பெண்ணை அச்சுறுத்த ரீதியில போட்டோ எடுக்கிறது, பொருத்தமில்லாத நேரங்களில் இரவுல புது ஃபோன் நம்பர்களில் ஃபோன் பண்ணி அச்சுறுத்துறது, போலீஸ் நிலையத்திற்கு அங்கே கூப்பிட்டு அவர்களை காக்க வைக்கிறது, ஒரு பெண் அதிகாரி அவர்களை விசாரணை செய்யறதில்லை. அப்போ இப்படியான விஷயங்களும் ஒரு நீண்ட கால அச்சுறுத்தல்கள், நீண்ட கால ஒரு துன்புறுத்தல் பாணியிலேயே இடம்பெற்று கொண்டு வருகிறது. தற்காலத்தில் நடக்கின்ற இந்த ஒரு கிழமைக்குள்ள, இன்றைக்கு திங்கட்கிழமை, போன திங்களிலிருந்து இந்த திங்கட்கிழமை வரைக்கும் நியூஸ் பேப்பர்கள், சமூக வலைத்தளங்களை பார்க்கல
சிறுமிகள் கற்பம், சிறுமிகள் துஷ்பிரயோகம் என்ற செய்தி வந்து யாழ் 17 வயசு சிறுமி வந்து 5 மாதமோ 5 மாதம். அப்ப அவர்களுக்கு உடந்தையாக இருந்த நபர் இன்னும் ஒருவர் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம், குடும்பமா சேர்ந்து அவர்களை வன்கொடுமை செய்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் அடிப்படையிலிருந்து அவர்களுக்கான அறிவும் அடிப்படையில் அவர்களை சீர்திருத்தி வளர்க்கப்படாமையும் தான் காரணம் ஒழிய யாரும் புதிதாக அப்படி மாறுவதில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் அடிப்படை குடும்ப கட்டமைப்புகளிலிருந்து சரியாக வளர்க்கப்படுகின்ற போது அவர்கள் வெளியில் ஒரு துஷ்பிரயோகம் செய்கிற நபராக மாற மாட்டார் என்பது அது ஒரு ஆணித்தரமான கருத்து. அதை யாரும் மறக்க முடியாது. ஒவ்வொரு விடயங்களும் இப்போ பாடசாலைகள் தொடக்கம் அதுகள் கல்வி கற்கின்ற நிறுவனம் வரை இந்த விடயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது அதுகள் சரியான வழியிலே செய்யும். இன்னொரு விடயம், இந்த அட்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கின்ற பல்லேகம தேரர் தான் இந்த விடயத்திலே ஈடுபட்டிருந்தார். இவருக்கு சார்ந்து இவர் வந்து அந்த பாலியல் ரீதியான தண்டனையை உட்படுத்தி அவர் பிணையிலே வெளியே வந்து விட்டார். வெளியே வந்து அவர் இப்போ தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கான சரியான தண்டனை கிடைக்கவில்லை. ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரோஜா சாவித்ரி பல்லேகம அவர்கள் கூட இது சம்பந்தமாக எந்த ஒரு விடயத்தையுமே வெளிப்படுத்தவில்லை. இங்கே இனம் மதம் என்றதை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு சிறுமிக்கு செய்த இந்த பாலியல் குற்றம் என்றது ஒரு தண்டனை என்றது பெரிய அளவில் பார்க்கக்கூடியது. இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். பெண்கள் என்றதை தாண்டி சிறுவர்கள் என்பது நாட்டினுடைய வருங்கால சந்ததிகள். அவர்களுக்கு இப்படியான சட்டங்கள் வந்து அவர்களுக்கு சரியாக அமையவில்லை, குற்றம் செய்பவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கவில்லை என்பது இன்னுமே எங்களுடைய மக்களுடைய மனநிலையிலும் இந்த போராட்டத்தை நீடிப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. உண்மையிலே சரியான சட்டம் இங்கே செயற்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று நினைக்கிறீங்க? இலங்கையிலே இவ்வாறான அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதாவது பௌத்த மத துறவிகளாக இருப்பவர்களுக்கு மீதான இந்த தண்டனைகள் சரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமைக்குரிய காரணம் இலங்கையின் அரசியல் வந்து பௌத்த மதத்திற்குள் புகுத்தப்பட்டிருப்பது மிகப்பெரிய சாபம். ஆனால் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் சொல்லுகிறது நாங்கள் இனம் மதம் என்றதை கடந்து நாங்கள் செயற்படுகின்றோம் என்று. அவர் செய்கின்ற செயல்களில் பார்த்தால் அப்படி தெரியவில்லை. இலங்கையின் புதிய ஜனாதிபதி, புதிய உதயம், நாட்டிற்கு ஒரு நல்ல உதயம் என்கின்ற அடிப்படையில் இனவாதம் கடந்து மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்திருந்தார்கள். ஒரு கம்யூனிச கொள்கையை போதிக்கின்ற அடிப்படையில் வந்த ஒரு அரசாங்கம் இனமதம் தாண்டி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கும் என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது இது ஒரு பெரும்பான்மையின சமூகத்தில் பெரும்பான்மையினத்தின் ஒரு சிறு பிள்ளைக்கு, அதுவும் புனித நகரத்தில் என்று பௌத்தர்களால் மிகைப்படுத்தி பெருமையாக கூறப்படுகின்ற புனித நகரத்தில் நடந்த ஒரு அநீதிக்கு உண்மையிலே பௌத்தருடைய எத்தனை எண்புக்கூடுகள் அந்த விகாரையிலே இருக்கிறது என்று கூறியிருந்தார். அந்த ஒரு புனித நகரத்தில் ஒரு சிறுமிக்கு இழைக்கப்பட்ட இந்த அநியாயத்திற்கு ஒரு ஜனாதிபதியாலோ அல்லது அரசு அதிகாரத்தில் உயர் மையத்தில் இருப்பவர்களாலோ இங்கே நடவடிக்கை எடுக்கப்படாமைக்கான காரணம் பௌத்த மக்களிடத்திலே, குறிப்பாக சிங்கள மக்களிடத்திலே இருந்து அதிகளவிலான எதிர்ப்பு கிளம்பாமை இருக்கின்றதை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். எங்களோட நாட்டில், எங்களோட வடமாகாணத்தில் எங்கள் சகோதரி வித்தியாவிற்கு இவ்வாறானதொரு அநீதி நடக்கும் போது நாங்கள் இனம் மதம் சாதி சமூக வேறுபாடுகளை கடந்து நாங்கள் எல்லோரும் தெருவுக்கு இறங்கி அவர்களை கைது செய்து அவர்களுக்கு நீதிமன்ற தண்டனை வழங்கும் வரைக்கும் எங்களது போராட்டத்தை நாங்கள் கைவிடவில்லை. ஆனால் இந்த சிறுமிக்கு நடந்துள்ள விடயத்தில் அந்த சிறுமியின் குடும்ப பின்னணி சார்ந்தும் அவர்களின் பொருளாதார நிலைமைகள் சார்ந்தும் பௌத்த மத மக்களிடையே ஒரு வெறுப்பு கருத்துக்கள் அங்கே பரவப்படுகின்றன. அந்த சிறுமியின் குடும்ப பின்னணி, குடும்பத்தினரது ஒரு அமைச்சர் கூட அந்த கருத்தை இந்த இடத்திலே முன்வைப்பது எவ்வளவு பொருத்தமோ தெரியாது. ஒரு பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் கூட அந்த சிறுமியை ஒரு காசிற்காக விற்கப்படுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிற சிறுமி, அவருக்கு இப்படி அநியாயம் நடந்திருப்பதற்கு நாங்கள் இவ்வளவு தூரம் பெரிய இது படுத்தக்கூடாதுன்றதை அவர் சொல்றார். அந்த சிறுமி வந்து அதுக்கு பெற்றோரின் சம்மதத்தோடையும் சிறுமியின் சம்மதத்தோடையும் தான் அது நடந்திருக்கின்றத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு நபர் துணிந்து சொல்வது என்பது அந்த சிறுமியின் மீதான ஒட்டுமொத்த பௌத்தர்களதும் இத்தகைய வெறுப்பை காட்டு. அவர்கள் பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்காக அங்கே தங்களோட தர்மத்தையும் தங்களோட கௌரவத்தையும் பாதுகாப்பதற்காகத்தான் அங்கே பாடுபடுகிறார்கள் ஒழிய இது ஒரு சிறுமியால் அவர்களுடைய அரசியல் வந்து தேரர்களை நம்பிதான் இருக்கிறது. அது SWRD பண்டாரநாயக்க காலத்தில் தொடங்கி இட்டை வரைக்கும்
ஆட்சி பீடத்தில் அமர்த்தப்படுபவர் ஒரு சிங்கள பௌத்தனாகத்தான் இருக்க வேண்டும், சிங்கள பௌத்தர்களே இந்த இலங்கையை ஆள வேண்டும் என்பது அவர்களுடைய மனநிலையில் ஊறிப்போனது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாண நூலகம் எரியூட்டப்பட்டு 45 ஆண்டுகள். இன்றைக்கு அதே சிங்கள அரசாங்கம் தான் அந்த நூலகத்தையும் எரியூட்டியது. அப்போ இங்கே இனம் என்றது இற்றை காலம் வரைக்கும் இன்னுமே மேலோங்கி தான் காணப்படுது என்றதை தவிர தமிழ் மக்களுக்கோ சிங்கள மக்களுமே என்று இல்லை. இது இழைக்கப்பட்ட அநீதி ஒரு சிங்கள சிறுமி அவருக்கு இழைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் சட்டம் என்பது இன்னுமே சரியாக செயற்படவில்லை என்றதுதான். இன்னும் சரியாக, ஆனாலும் ஒரு சிறுபான்மையினராக வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்களாக நாங்கள் பௌத்த மதத்திற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு வருட வெசாக்கின் போதும் எங்களது மக்கள் நிரூபிக்கிறார்கள். இந்த வெசாக் பந்தலை அவர்கள் போய் பார்வையிடுகிறார்கள், தன்சல் வாங்குகிறார்கள், விகாரைக்கு சென்று வழிபடுகிறார்கள். நாம் சட்டவிரோத காணி அபகரிப்புக்கும் சட்டவிரோதமான தனியார் காணிகளில் விகாரைகள் நிறுவப்படுவதற்குமே எதிரானவர்கள் ஒழிய பௌத்த மதத்திற்கோ பௌத்த தர்மத்துக்கோ எதிரானவர்கள் இல்லை. வடக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களது மனநிலை அவ்வாறு என்பதை சிங்கள மக்கள் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் இன்னுமே நிறைய பேருக்கு புரிய வேண்டியது. அந்த புரியாதவர்களின் பின்னணியை நீங்க சற்று ஆழமாக பார்க்கின்ற போது அவர்கள் அந்த பேரினவாத குறுகிய மனப்பான்மையான கோர எண்ணமுள்ள ஒரு குறுகிய இனத்துக்குள்ள இருக்கிற ஆக்கள், குறுகிய ஒரு நிலப்பகுதிகளுக்குள்ள இருக்கிற ஆக்களாக இருக்கிற ஒழிய சிங்கள சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் தேசிய ஒற்றுமையையும் அபிவிருத்தியையும் நாடு என்ற ரீதியில் ஒன்றாக செயற்பட வேண்டும் என விரும்புகிற பௌத்தர்கள், உண்மையான சிங்களவர்கள் மத்தியில் அந்த எண்ணம் இல்லை. உண்மையிலே மிக்க நன்றி. பெண்கள் தொடர்பாக நாங்கள் நிறைய விஷயங்களை கலந்துரையாடி கொண்டிருந்தோம். நன்றி. நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.